நம்மளுடைய வாழ்க்கையோட விதியினை மதியினால் கூட வெல்லலாம் அப்படின்னு முன்னோர்கள் பலர் சொல்லி நாம் கேட்டதுண்டு. அதற்கு ஏற்றபடி உள்ள ஒரு கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிற கதை, சத்தியவான் சாவித்திரி கதை. இந்த கதையினை சத்தியவான் சாவித்திரியின் காதல் கதைன்னு சொல்லலாம். அப்படி இல்லது யமனிடமிருந்து தன் கணவனின் உயிரை மீட்ட ஒரு பெண்ணின் கதையின்னு கூட சொல்லலாம். இந்த கதை எங்கே அமைதினா, மகாபாரத இதிகாசத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது பதிபக்தியின் மேன்மையினை விளக்குவதற்காக மார்க்கண்டேய முனிவர் திரௌபதிக்கு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே நம்ம போகலாம். மத்திர நாட்டு மன்னன் அஸ்வபதிக்கு சூரிய பகவானின் அருளினால் கிடைத்த மகள் தான் சாவித்திரி. இவங்க ரொம்ப அழகு வாய்ந்தவங்க, பண்பில் சிறந்து விளங்கியவங்க, ரொம்ப சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு வயது வந்ததும் கணவனை தேர்ந்தெடுக்கும்படி அவங்களுடைய தந்தை சொன்னாங்க. பண்டைய காலத்தில எல்லாம் அரசகுமாரிகள் மிகவும் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். தங்கள் கணவனை தானே தேர்ந்தெடுத்தார்கள். சாவித்திரி தங்கத்தேரில் அமர்ந்து தன்னுடைய தந்தை நியமித்திருந்த மெய் காப்பாளரும் அரசவை பரிவார முதியோரும் படைசூழ தொலைதூர நாடுகளுக்கு பயணம் செய்தாள். பல இளவரசர்களை கண்டும் யாரும் சாவித்திரியின் உள்ளத்தை கவரவே இல்லை. இறுதியாக ஒரு காட்டிலிருந்து ஆசிரமத்தை அடைந்தாள். அங்குள்ள மிருகங்கள் மனிதர்களை கண்டு பயப்படுவதே இல்லை. ஏரியில் உள்ள மீன்கள் மனிதர்களின் கையிலிருந்து உணவுப் பொருட்களை வந்து உண்டது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக அங்கிருந்த எதையும் யாரும் கொன்றதும் இல்லை. முனிவர்களும் வயோதிகர்களும் அங்கே சென்று மான்கள், பறவைகள் ஆகியவற்றுடன் வசித்தார்கள். வாழ்க்கையில் அலுப்பு தட்டும்போது மனிதன் காட்டிற்கு சென்று முனிவர்களுடன் வசிப்பான். எஞ்சிய காலத்தினை முனிவர்களோடு ஆன்மீகத்தை பற்றி பேசுவதிலும் தியானத்திலும் கழிப்பான். அதுபோல தியூமசேனன் என்ற ஒரு அரசன் இருந்தார். அவர் வயதான காலத்தில் தன்னுடைய கண் பார்வையினை இழந்திருந்த போது எதிரிகள் அவரை தோற்கடித்து அவருடைய அரசை கைப்பற்றி கொண்டார்கள். பாவம், அந்த முதிய கண் பார்வையற்ற மன்னன் தன்னுடைய மனைவியுடனும் மகனுடனும் அந்த காட்டிற்கு வந்து தவம் செய்வதில் காலத்தை கழித்தார். அவருடைய மகன் பெயர்தான் சத்தியவான். பல அரசவைகளை பார்த்த பிறகு சாவித்திரி இறுதியாக இந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஆசிரமங்களின் பக்கமாக செல்லும் அரசர்கள் கூட ஆசிரமத்திற்கு நுழைந்து முனிவர்களை வணங்குவதை ஒரு பெருமையாகவே கருதினார்கள். இந்த ஆசிரமத்திற்கு வந்த சாவித்திரி சத்தியவானை கண்டதும் இதயத்தை அவனிடம் பறிகொடுத்தாள். பல அரண்மனைகளில் கண்ட அரசகுமாரர்களை விட ஆசிரமத்தில் இருந்த சத்தியவான் அவளது இதயத்தை கவர்ந்தான். சாவித்திரி திரும்பி வந்ததும் அவளுடைய தந்தை அவளை பார்த்து, அருமை மகளி சாவித்திரி, நீ மனம் செய்து கொள்ள விரும்பும் யாரையாவது கண்டாயா என்று சொல் என்று கேட்டார். சாவித்திரியும் நாணத்துடன் ஆம் அப்பா என்று மெல்லிய குரலில் சொன்னாள். ஆனால் அவர் தற்போது அரசகுமாரன் அல்ல, அரசை இழந்துவிட்ட தியூமத்சேனனின் மகன். அவருக்கு தந்தை வழி சொத்து எதுவும் கிடையாது. ஒரு குடிசையில் துறவி போல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார். கிழங்குகளையும் இலைகளையும் சேகரித்து தன்னுடைய கண் பார்வையற்ற வயதான பெற்றோரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னாள் சாவித்திரி. இதை கேட்ட அரசர் அந்த வேளையில் அங்கிருந்த நாரதரிடம் இதை பற்றி கலந்து பேசினார். ஆனால் நாரதர் இதனை ஒரு பெரிய அபசகுணம் என்று கூறிவிட்டார். அதை விளக்க வேண்டும் என்று மன்னர் கேட்டதற்கு நாரதர் இன்றிலிருந்து 12 மாதங்களில் சத்தியவான் இறக்கப் போகிறான் என்று கூறினார். இதை கேட்டு அரசர் நடுநடுங்கினார். சாவித்திரி, அந்த இளைஞன் இன்னும் 12 மாதங்களில் இறக்கப் போகிறான். அந்த இளைஞன் நமக்கு வேண்டாம். அற்ப ஆயுளுள்ள ஒரு இளைஞனை நீ மணக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்றார் அவருடைய அப்பா. அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்பா. வேறு யாரையாவது மனம் புரிந்து கொள்ள சொல்லி என் கற்புக்கு மாசு தேடாதீர்கள். ஏனெனில் நான் அந்த வீர சத்தியவானை தான் காதலிக்கிறேன். அவரை என் மனதில் கணவனாக வரித்து விட்டேன். பெண் ஒரு முறைதான் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பாள், பிறகு அதிலிருந்து மாறவே மாட்டாள் என்று சொன்னாள் சாவித்திரி. சாவித்திரியின் மன உறுதியைக் கண்டு அரசர் திருமணத்திற்கு சம்மதித்தார். சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் திருமணம் நடந்தது. அவள் தன்னுடைய அரண்மனையினை விட்டு காட்டிற்கு சென்று கணவருடன் வாழ்ந்தாள். அவனுடைய பெற்றோர்களுக்கு தொண்டு செய்தாள். சத்தியவான் என்று இறப்பான் என்று சாவித்திரிக்கு தெரிந்த பொழுதிலும் அதனை அவள் அவனிடம் சொல்லவே இல்லை. தினமும் அவன் காட்டிற்கு சென்று பழங்களும் மலர்களும் விறகும் சேகரித்து கொண்டு திரும்புவான். சாவித்திரி சமையல் செய்வாள், அந்த முதியவர்களுக்கு தொண்டும் செய்வாள். வாழ்க்கை இப்படியே சென்றது.
இறுதி நாளுக்கு இன்னும் 3 நாட்களே இருந்தன. அந்த 3 நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி விரதம் மேற்கொண்டாள் சாவித்திரி. இறுதி நாள் இரவெல்லாம் உறங்காமல், கண்ணீர் வெளியே தெரியாமல் மனதிற்குள் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாள். அந்த இறுதி நாள் பொழுது விடிந்தது. அன்று ஒரு கணம் கூட கணவனை விட்டு பிரியக்கூடாது என்று தீர்மானித்திருந்தாள் அவள். விறகு வெட்ட செல்லும் கணவனுடன் செல்ல தன்னையும் அனுமதிக்கும்படி அவனுடைய பெற்றோர்களிடம் அனுமதி பெற்று உடன் சென்றாள். காட்டுக்கு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் சத்தியவான் தனக்கு மயக்கமாக இருப்பதாக கூறினான். என் கண்ணே சாவித்திரி, தலை சுற்றுகிறது, என் புலன்கள் தடுமாறுகின்றன, எனக்கு தூக்கம் வருகிறது, நான் உனது பக்கத்தில் சற்று இளைப்பாறுகிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். சாவித்திரி பயந்து நடுங்கிக் கொண்டே, எனது ஆருயிரே, தலையை என் மீது வைத்து படுங்கள் என்று சொன்னாள். மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்த சத்தியவான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு உயிர் துறந்தான். அந்த தனி காட்டில் கண்களில் நீர் மல்க தன்னுடைய கணவனை கட்டிப்பிடித்தபடியே இருந்தாள் அவள். அப்பொழுது அவனுடைய உயிரை அழைத்து செல்ல யமதூதர்கள் அங்கு வந்தார்கள். ஆனால் சாவித்திரி அமர்ந்திருந்த இடத்தை அவர்களால் நெருங்க முடியவில்லை. அவளை அக்னி வட்டம் ஒன்று சூழ்ந்திருந்தது. எனவே யமதூதர்கள் யமனிடம் சென்று சத்தியவானின் உயிரை கவர முடியவில்லை என்று சொன்னார்கள். இறந்தவர்களுக்கு நீதி வழங்குபவரும் மரண கடவுளும் ஆகிய யமனே அங்கு வந்தார். அங்கு சாவித்திரி அமர்ந்திருந்த அக்னி வட்டத்தை தாண்டி உள்ளே நுழைந்தார். அவர் சாவித்திரியை பார்த்து, மகளே, இந்த உடலை விட்டுவிடு, மரணமே மனிதனின் விதி என்று கூறினார். இதனை கேட்ட சாவித்திரி விலகி சென்றாள். யமன் சத்தியவான் உடலிலிருந்து உயிரை பிரித்தார். பின்னர் உயிரை அழைத்து கொண்டு அவர் தன் வழியே செல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் சருகுகளின் மீது யாரோ நடந்து வருகின்ற காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் யமன். சாவித்திரி யமனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். மகளே சாவித்திரி, ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய்? எல்லா மனிதர்களின் கதியும் இதுதானே என்றார் யமன். சாவித்திரி சொன்னாள், யமதர்மராஜா, நான் தங்களை பின்தொடரவில்லை. ஒரு பெண்ணின் விதி இதுதானே. அன்பர் செல்லும் இடத்திற்கு அவளும் சென்றுதானே ஆக வேண்டும். எனது அன்பு கணவனையும் அவனுடைய அன்பு மனைவியையும் உங்கள் மாறாத விதி பிரிக்கவில்லையே என்றாள். உடனே யமனும், உன்னுடைய அன்பு கணவனின் மீது நீ வைத்திருக்க அன்பினை பார்த்து நான் மெய் சிலிர்க்கின்றேன். உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமெனில் கேள், ஆனால் உன்னுடைய கணவனின் உயிரை தவிர வேறு ஏதேனும் வரம் கேள் என்று கூறினார். தாங்கள் வரம் தருவதானால் என்னுடைய மாமனாரின் பார்வை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்றாள் சாவித்திரி. கடமை தவறா மகளே, உனது விருப்பப்படியே ஆகுக என்று கூறிவிட்டு மரணதேவன் சத்தியவானின் உயிரை அழைத்து கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். திரும்பவும் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார். சாவித்திரி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். மகளே சாவித்திரி, இன்னும் ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். உடனே சாவித்திரி, ஐயா, நான் என்ன செய்வேன்? நான் திரும்பி போக வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் என் மனமோ என் கணவன் பின்னால் செல்கிறது. உடம்பு மனதை தொடர்கிறது. என் உயிர் முன்னாலேயே போய்விட்டது. ஏனெனில் நீங்கள் அழைத்து செல்கின்ற உயிரில்தான் என் உயிர் இருக்கிறது. உயிர் சென்றால் உடம்பும் கூட செல்லதானே வேண்டும் என்று கூறினாள். சாவித்திரி, உன் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தேன். இன்னும் ஒரு வரம் கேள், ஆனால் அது உன் கணவனின் உயிராக இருக்கக்கூடாது என்று கூறினார் யமதர்மராஜா. உடனே சாவித்திரி, தாங்கள் எனக்கு இன்னொரு வரம் தருவதானால் இழந்த அரசையும் செல்வத்தையும் என் மாமனார் பெற அருள் புரியுங்கள் என்று கூறினாள். அன்பு மகளே, நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன். வீடு திரும்பு, ஏனெனில் மனிதர்கள் யமனுடன் செல்ல முடியாது என்று கூறினார் யமன். யமன் தொடர்ந்து செல்லலானான். சாவித்திரி மறைந்த கணவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். யமன் திரும்பி பார்த்து, நற்குணம் வாய்ந்த சாவித்திரி, நம்பிக்கை இழந்து துயரத்தில் வாடியவாறு என்னை தொடராதே என்றார். என் ஆருயிர் கணவரை தாங்கள் எங்கு எடுத்து சொல்கிறீர்களோ அங்கு செல்வதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்று கூறினாள் சாவித்திரி. உன் கணவன் ஒரு பாவி என்று வைத்துக்கொள். அவன் நகரத்துக்கு செல்ல நேர்ந்தால் நீயும் அங்கு செல்வாயா என்று கேட்டார் அவர். வாழ்விலோ சாவிலோ நரகமோ சொர்க்கமோ அவரை பின்தொடர்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று கூறினாள் சாவித்திரி. குழந்தாய், உன்னுடைய வார்த்தைகள் மேலானவை. நான் மகிழ்கின்றேன். இன்னும் ஒரு வரம் கேள், ஆனால் உன்னுடைய கணவன் மட்டும் உயிர் பிழைக்க மாட்டான். அந்த வரத்தை கேட்காதே, ஞாபகம் வைத்துக்கொள் என்றார். உடனே சாவித்திரி, அப்படியானால் என்னுடைய மாமனாரின் சந்ததி அழியாமல் இருக்கவும் அவருடைய அரசு சத்தியவானின் மைந்தர்களுக்கு செல்லவும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டாள். இதை கேட்ட யமதர்மராஜா புன்னகை பூத்தார். மகளே, உன்னுடைய அறிவினை கண்டு நான் மெஞ்சினேன். உன்னுடைய கணவனின் உயிர் இதோ.
அவர் உயிர் பெறுவான். உன்னுடைய குழந்தைகள் அரசாளுவார்கள். உன்னுடைய கணவனின் தந்தைக்கு பார்வை திரும்பும். நீ வீடு திரும்பு. உன்னுடைய அன்பு உன்னுடைய கணவனின் மரணத்தை வென்றுவிட்டது. உன்னைப் போல எந்த ஒரு பெண்ணும் கணவனை காதலிக்கவில்லை. உண்மையான அன்பிற்கு முன்னால் மரணதேவனாகிய நான் கூட ஆற்றலற்றவன் அல்ல என்பதற்கு நீ சான்று என்று கூறி யமதர்மராஜா திரும்பி சென்றார். தற்போது சத்தியவான் உயிர் பெற்றார். இதனை பார்த்த சாவித்திரி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். பின்பு அவர்களுக்கு நாடும் திரும்ப கிடைக்கப்பெற்றது. சத்தியவானின் தந்தைக்கு பார்வையும் கிடைத்தது. பின்பு பல ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்து மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்த்தினார்கள். இந்த கதையின் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தன்னுடைய கணவன் மீது அளவு கடந்த அன்பு வச்சுருந்தனால அவங்க கணவனை மீட்டு கொண்டு வந்துட்டாங்களா? அது ஒரு பக்கம்தான். மறுபக்கம் ஒன்று இருக்குது. அது அவங்களோட புத்தியை சரியான நேரத்தில் சரியாக உபயோகப்படுத்தினாங்க, சாதுரியமாக உபயோகப்படுத்தினாங்க. அதனால தான் யமதர்மராஜா கிட்ட அவங்க சாதுரியமாக பேசி சரியான நேரத்தில் சரியான ஒரு வரத்தை கேட்டு அவங்க கணவனை மீட்டு கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி நமக்கும் பல இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளில் நம்மளுடைய அறிவை உபயோகப்படுத்தி சாதுரியமாக நம்ம பல முடிவுகளை எடுக்கணும். அதற்காக நம்ம நம்மளுடைய அறிவை பெருக்கி கொண்டே இருக்கணும், நம்மளுடைய புத்தியை தீட்டி கொண்டே இருக்கணும். இதே மாதிரி வேற ஒரு கதையில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி.